ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு உங்களுக்காக நான் ஒரு புது படத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்கும். அது எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது இந்த படத்தோட கடைசியில தான் உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ இந்த படத்தோட ஒன்லைனர் அப்படின்னு பார்த்தா, இந்த கதையில வர நம்ம ஹீரோ ஒரு பிரீஸ்டா இருப்பாரு. தான் வாழ்க்கையில எந்த ஒரு தப்புமே பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த பிரீஸ்டும் ஒருத்தங்க. அது மட்டும் இல்லாம கடவுளுக்கு பயந்து நடப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஹீரோ தான் வாழ்நாளிலேயே மன்னிக்க முடியாத அளவுக்கு ஒரு தப்பை செஞ்சிருவாரு. அதை நினைச்சு 18 வருஷம் அதனால அவரு தூக்கத்தையே இழந்திருப்பாரு. இந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்கும்போது அவங்க ஊருக்கு ஒரு வித்தியாசமான நோய் ஒன்று பரவ ஆரம்பிக்கும். அது மெயினா குழந்தைங்களை தான் தாக்கும். அந்த மாதிரி தாக்கி அவரால் வளர்க்கப்பட்ட நிறைய குழந்தைங்க இறந்துட்டு வரும்போது இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாரு. அந்த மாதிரி அவர் கண்டுபிடிக்கும் போது அது எல்லாமே ஒரு சாத்தானாலதான் ஏற்படுது அப்படிங்கிற விஷயமும் அவருக்கு தெரிய வந்து கடைசியில அவர் இவங்க எல்லாரையுமே காப்பாத்தி அந்த சாத்தான அழிச்சாரா இல்ல இவருக்கு என்னாச்சு, இது எல்லாத்தையும் பத்தி ரொம்ப பயங்கரமா நமக்கு சொன்ன கதை தான் 2021 வெளியான த எக்ஸாரிசம் ஆஃப் காட். சோ ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் நான் போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம அந்த லைக்கும் கொடுங்க. ஏன்னா அப்பதான் இந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய பேருக்கு போய் சேரும். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. படத்தோட ஆரம்பம் 2003 மெக்சிகோ சிட்டியை காட்டுறாங்க. அந்த நாள் ராத்திரி பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஒருத்தர் பயங்கர வேகமா வண்டியை ஓட்டிட்டு வேகமா போயிட்டு இருக்காரு. அவர் பேரு வந்து நெல்சன். அவரை நமக்கு காட்டும் போது அவரோட முகத்தை பாருங்களேன், எதையோ நினைச்சு ரொம்ப பயந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இவர் வர வேண்டிய இடத்துக்கு வந்து காரை விட்டு வெளியில இறங்கி ஃபாதர் ஃபாதர்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த ஃபாதர் வேற யாரும் கிடையாது, நம்ம படத்தோட ஹீரோ ஃபாதர் பீட்டர் தான். நெல்சன் வந்து என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க ஃபாதர், இனிமேலும் நம்மளால காத்துட்டு இருக்க முடியாது, உடனடியா நம்ம இங்க இருந்து கிளம்பி போய் தான் ஆகணும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இதனாலேயே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவர் கூடயே அங்க இருந்து கிளம்பவும் செய்யறாரு. இவங்க ஆக்சுவலி எங்க போறாங்கன்னு பார்த்தா ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கும், அதை ஓட்டுறதுக்காக தான் போவாங்க. அந்த வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹீரோ அந்த வீட்டை பார்த்து ஒரு மாதிரியா நிப்பாரு. சோ இது வந்து இந்த எக்ஸாசிஸ்ட் அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கும் இல்லையா, அதுக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் தான் இது. அந்த பேய் பிடிச்ச பொண்ணோட அப்பா வந்து ஃபாதர் பீட்டர் கிட்ட கதறாரு, என்னோட பொண்ணை காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு. சோ இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா டைமை வேஸ்ட் பண்ணாம அவங்க பொண்ணு இருக்கிற அந்த ரூம்குள்ள அவர் போறாரு. உள்ள போய் பார்த்தா அங்க இருக்கிற எல்லா பொருளும் கண்ணா பின்னான்னு உடஞ்சு கிடக்குது. பெட்ல அந்த பொண்ணு படுத்து கிடப்பா. அந்த பொண்ணோட பாட்டிமா கடவுளை கும்பிட்டுட்டு அவ பக்கத்திலேயே இருப்பாங்க. நம்ம ஹீரோ பார்த்ததும் அந்த பாட்டிமா இது அந்த டெவில் தான், இது அந்த டெவில் தான் அப்படின்னு வந்து சொல்லும்போது அந்த சாத்தான் அந்த பாட்டிமாவை ஒரு பார்வை தான் பார்க்கும். அப்படி பார்த்ததும் அவங்களோட கை வந்து உடைஞ்சிரும். அது மட்டும் இல்லாம அந்த சாத்தான் அதோட சக்தியை பயன்படுத்தி அங்க இருக்கிறவங்களுக்கு நம்ம ஹீரோக்கு பயங்கரமா பயங்காட்டும். அங்க இருக்கிற செவுத்தெல்லாம் பாருங்களேன், அதுல இருந்து நிறைய உருவங்கள் வெளியில வர மாதிரி இருக்கும். அந்த பொண்ணோட ஹார்ட்டை செக் பண்ணி பார்த்ததுல நெல்சன் என்ன சொல்றாருன்னா, அவரோட இதயம் ரொம்ப வீக்கா இருக்கு, நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த சாத்தானை ஓட்டி ஆகணும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவரோட சீனியருக்கு கால் பண்றாரு. அவர் பேரு வந்து ஃபாதர் மைக்கேல். ஆக்சுவலி அவர் எதுக்காக இப்ப கால் பண்றாருன்னா, இவர் இன்னுமே எந்த ஒரு எக்ஸாரிசமும் பெர்ஃபார்ம் பண்ணதே கிடையாது, அதனால இவர் முறையா பெர்மிஷன் வாங்கணும். அவருக்கு கூப்பிட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க ஃபாதர் மைக்கேல், நமக்கு நேரம் இல்ல, உடனடியா அதை பண்ணி ஆகணும். ஆனா அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நீ எந்த விஷயத்தையும் பண்ணி வச்சிடாத, நான் இன்னும் 2 நாள் அங்க வந்துருவேன். ஆக்சுவலி அவர் லண்டன்ல இருக்கறனால உடனே எல்லாம் புறப்பட்டு வர முடியாது இல்லையா. நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நான் இப்ப எதுவும் பண்ணலைன்னா அவ இறந்துருவா. இங்க பாரு பீட்டர், உனக்கு விஷயம் புரியாது, அதுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு, நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஒரு ப்ராப்பரா ட்ரைனிங் எடுத்து எங்களாலேயே முறையா ஒரு விஷயத்த பண்ண முடியலனா ஒண்ணுமே தெரியாத உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவர் கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து செம்ம காண்டாங்க என்ன பண்ணிடுறாருன்னா அந்த காலை வந்து கட் பண்ணிடுவாரு. அதோட அங்க இருக்கவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, இதை நானே கவனிச்சுக்கிறேன், நீங்க எல்லாருமே வெளியில இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ள தனியா போறாரு. ஃபாதர் பீட்டர் உள்ள வந்த உடனே அந்த சாத்தான் வந்து தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கிஞ்ச ஆரம்பிக்கும். ஆனா திடீர்னு பார்த்தா அது அதோட வேலையை காட்டும். சோ இது வந்து தெரிஞ்சதுதான். உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, இந்த எக்ஸாரிசம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில புரோட்டோகால்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு முதல்ல ஒரு வீடியோ கேமரா செட் பண்ணி அதை வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி நம்ம ஹீரோ கேமராவை செட் பண்ணி சிலுவையை தூக்கிட்டு அது கிட்ட போய் நீ இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லும்போது அது கத்தன கத்துக்கு அந்த கட்டிலே பறந்து விழுகும். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை வந்து கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா அது அதோட கட்டையெல்லாம் அசால்ட்டா அவுத்து அவர் முன்னாடி போய் நிக்கும். நம்ம ஹீரோ விடுற மாதிரி இல்ல, அவரோட சிலுவையை காட்டி அவர் மந்திர வரிகளை உச்சரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த சாத்தான் அவரை திசை திருப்ப பாக்குது. ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, அது அந்த இடத்துல மயங்கி விழுகும் போது இவரும் கிட்ட போய் பாப்பாரு. ஆனா இவரை அறியாமலே அது விழிச்ச வலையில இவர் வந்து மாட்டிப்பாரு. இத வந்து உணரும் போது அவருக்குள்ள அந்த சாத்தான் வந்து ஊடுருவிரும். அண்ட் இந்த மாதிரி காட்டும் போது இப்ப அப்படியே கட் பண்ணா 18 வருஷம் கழிஞ்சு மெக்சிகோவோட மிகப்பெரிய ஜெயில வந்து காட்டுவாங்க. அந்த ஜெயில இருக்கிற எல்லா பிரிசனர்ஸ்க்கும் இந்த ஜெயில் வார்டன் சாப்பாடு போய் கொடுத்துட்டு இருப்பாரு. அங்க இருக்கிற எல்லா ரூமும் சாதாரணமா தான் இருக்கும். ஆனா ஒரே ஒரு ரூமை தவிர்த்து அது அங்க இருக்கிற எல்லா ரூம்ஸையும் தாண்டி
முன்னாடி ஒதுக்கப்பட்ட இடத்துல இருக்கும். இவர் என்ன பண்றாருன்னா அந்த ரூம்ல இருக்கிற ஒரு சின்ன டோரை வந்து ஓபன் பண்ணி அங்க இருக்கிற அந்த சாப்பாடு தட்டை வந்து எடுக்க பார்ப்பாரு. அண்ட் அது வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால இவர் வந்து நல்லா கையை நீட்டி அதை வந்து எடுக்க பார்த்துட்டு இருக்கும் போது அவரோட ஹெட் வந்து ஒருத்தர் வருவாரு. நீ இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, அதுதான் அவ சாப்பிட மாட்டான்னு உனக்கு தெரியும்ல, எதுக்காக இப்ப அதை போய் எடுத்துட்டு இருக்க, இந்த மாதிரி இவர் வந்து சொல்லும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா உள்ள இருக்கிற ஏதோ ஒண்ணு அந்த ஆளோட கைய பயங்கரமா இழுத்து பிடிச்சுக்கும். இவரும் பயந்து போயிடுறாரு. உடனே அவர் என்ன பண்றாருன்னா அவனை பிடிச்சு இழுக்கும் போது அப்பதான் காட்டுறாங்க அவனோட 2 விரல் துண்டாகி ரத்தம் பீச்சுக்கிட்டு வெளியில வரும். இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஆளே ரொம்ப வித்தியாசமா சேஞ்ச் ஆயிருப்பாரு. சோ நம்ம ஹீரோ இந்த 18 வருஷத்துல நிறைய விஷயங்களை வந்து பண்ணிருப்பாரு. மக்களுக்கு உதவி பண்றதா இருக்கட்டும், அவருக்கு கீழே நிறைய ஆர்ஃபனேஜ் குழந்தைங்களை வந்து அவரு வளர்க்க ஆரம்பிச்சாரு. அவருக்கு அந்த குழந்தைங்கன்னா அவ்வளவு பிடிக்கும். அந்த பசங்களுக்கும் ஃபாதர் பீட்டரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு நாளும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவரு மத்த வேலைகளே கவனிப்பாரு. இந்த சர்ச்சுக்குன்னு சொந்தமா ஒரு சோள வயல் இருக்கும். அங்க போய் அங்க இருக்கிற எல்லா சோளங்களையும் எடுத்துட்டு போய் அந்த ஊர் மக்களுக்கு தானமா கொடுப்பாரு. இதனாலே இந்த ஊர் மக்களுக்கு இவர் மேல தனி மரியாதை இருக்கும். இந்த மாதிரி அந்த பொருட்கள் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க அங்கிருந்து போக பார்ப்பாங்க. அந்த சமயத்துலதான் ஒரு அம்மா வந்து ஃபாதர் அப்படின்னு கத்துவாங்க. அந்த அம்மாவை பாக்குறக்கே ஒரு மாதிரி பதட்டத்தோட இருக்காங்கன்னு இவர் புரிஞ்சுக்கிறாரு. இவங்க கூப்பிட்டாங்கன்னு இவருமே என்ன பண்றாருன்னா அவங்களோட வீட்டுக்கு போய் பாக்குறாரு. வந்து பார்த்தா அந்த அம்மாவோட சின்ன பையன் உடம்பு சரியில்லாம பெட்ல படுத்திருக்கான். அவன் முகத்துல நிறைய மார்க்ஸ் வந்து வெளியில தெரிய ஆரம்பிக்கும். அவனை தொட்டு பார்த்தா அவனுக்கு காய்ச்சலோ அதிகமா இருக்கும். இவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த புனித தண்ணிய அவன் மேல தெளிப்பாரு. அவங்க அம்மா கிட்ட இந்த பையனோட பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த பையனே வாயை திறந்து பிலிப்பே அப்படின்னு சொல்லுவா. ஆக்சுவலி இவ்வளவு நேரம் அந்த பையன் வாயவே திறந்திருக்க மாட்டான். நம்ம ஹீரோ இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் இவன் வாயை திறந்து அவன் பேரையே சொல்றான். உடனே பிலிப்பேவை கூட்டிட்டு எங்க போறாருன்னா அந்த ஊரோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போறாரு. அந்த மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இவரே அந்த பையனை கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமா அப்பதான் பாப்பாரு அங்க ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க யாருன்னு தெரியுதா? 18 வருஷத்துக்கு முன்னாடி இவர் ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கும்னு பேயோட்ட போயிருப்பாரு இல்லையா, அந்த பொண்ணு தான் இவங்க. இவங்க பேரு வந்து மகளி. இந்த பையனை அட்மிட் பண்ணதை பார்த்த உடனே ஒரு சிஸ்டர் வேக வேகமா வந்து அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணி ஃபாதர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நாம பிளாங்காவை இழந்துட்டோம் அப்படிங்கறத அவ சொல்றா. சோ இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோட முகத்தை பாருங்களேன், ரொம்ப வாடி போயிடும். அந்த ஊரோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நெல்சன் தான் பாத்துப்பாரு. நெல்சன், கேபிட்டலுக்கு நீ மறுபடியும் கால் பண்ணி பாத்தியா? போயிட்டு நான் கால் பண்ணேன், ஆனா அவங்க எந்த ஒரு பதிலும் சொல்ற மாதிரி இல்ல. இங்க முறையா சாப்பாடு இல்ல, முறையா மருந்துகள் இல்ல. அது மட்டும் இல்லாம இது எந்த மாதிரியான வைரஸ்னு கூட எனக்கு தெரியல. அந்த சிஸ்டருமே என்ன சொல்றாங்கன்னா இங்க இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப நல்ல மனுஷங்க ஃபாதர், இவங்களுக்கு இந்த மாதிரியான நிலைமை வந்துடக்கூடாது அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. இப்ப அதுக்கப்புறமா சர்ச்ல ஊர் மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி பிரேயரை முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ தனியா இயேசு முன்னாடி நின்னு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாரு. இந்த நேரத்துல தான் நம்ம நெல்சனுமே வருவாரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, பீட்டர் என்ன மன்னிச்சிரு, இந்த வாரம் நம்ம 4 குழந்தைங்களை இழந்திருக்கோம். எனக்கு என்னமோ கடவுள்கிட்ட இருந்து வந்த தண்டனை மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் அந்த சர்ச்சுக்கு மேல வந்து ஒரு விஷயத்த பேச ஆரம்பிப்பாங்க. அங்க கீழே வந்து பார்த்தா அவரோட அந்த ஆர்ஃபனேஜ் குழந்தைங்க ஜாலியா விளையாண்டு இருப்பாங்க. நெல்சன் என்ன சொல்றாருன்னா, நீ இன்னும் அதுல இருந்து வெளியில வரலையா? நீ அப்ப பொசஸ் ஆயிருந்த, அதனால நீயா அந்த தவறு செய்யல. ஆனா நான் தான் அது நடக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கேன். நான் ரொம்ப பலவீனமா இருந்திருக்கேன். இந்த தவறை என்னாலேயே மன்னிக்க முடியாது. கடவுள் எப்படி என்ன மன்னிப்பாரு? நான் இதை பத்தி ஃபாதர் தாமஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ண நினைச்சேன். ஆனா அவர் சொன்ன விஷயம் என்ன ரொம்பவே உலுக்கிருச்சு. அவர் இந்த விஷயத்த பிஷப் கிட்ட சொல்ல சொன்னாரு. சோ அந்த பிஷப்புங்கிறவங்க அந்த பிரீஸ்ட் சர்க்கிள்ல ஒரு பெரிய ஹெட் மாதிரி. நெல்சன் என்ன சொல்றாருன்னா, இது சரியான முடிவு இல்ல பீட்டர், ஆனா எனக்கு நிம்மதியே இல்ல. இந்த மலைகள், இந்த சர்ச், அதுக்கப்புறம் என்னோட குழந்தைகள், அனாதை குழந்தைகள், இததான் நான் என்னோட வீடா பாக்குறேன். நீ மட்டும் இந்த விஷயத்த பிஷப் கிட்ட சொன்னீனா இது எல்லாத்தையுமே நீ இழந்துருவ. அவங்க உன்னை புறக்கணிச்சிருவாங்க. ஆனா எனக்கு வேற வழி தெரியல நெல்சன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா காரை எடுத்துட்டு அங்க இருந்து பிஷப்பை பாக்குறதுக்காக போறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த நாள் ராத்திரி மெக்சிகோ சிட்டியை வந்து காட்டுறாங்க. சோ இந்த இடத்துல தான் வந்து பிஷப் இருப்பாரு. அவர் போய் பார்க்கும்போது அவர் வந்து நம்ம ஹீரோவை பயங்கரமா பாராட்டிட்டு இருப்பாரு. அதாவது நீங்க உண்மையிலேயே ஒரு நல்ல செயின்ட், ஆக்சுவலி செயின்ட்னா புனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாராட்டி பேசும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க பிஷப், நான் ஒன்னும் செயின்ட் கிடையாது. 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பாவம் பண்ணிட்டேன். எனக்கு எப்பவுமே அதை பத்தி உங்ககிட்ட சொல்றதுக்கு தைரியம் வந்ததே இல்ல. அந்த மாதிரி சொல்லி அவர் அந்த டேப் ரெக்கார்டு இருக்கும் இல்லையா மகளியோடது, அதை குடுக்கலான்னு வருவாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, தயவு செஞ்சு பீட்டர், 18 வருஷமா நீங்க நம்ம மக்களுக்கு உதவி பண்ணிட்டு வரீங்க. ஈவன் வேட்டிகன்ஸ்ல கூட உங்களோட பேர் வந்து அங்க பரவ ஆரம்பிக்குது. நீங்க உண்மையதான் சொல்றீங்களா ஃபாதர்? மக்களுக்கு நல்லது பண்றவங்க செயின்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. கடவுளை அவங்க உள்வாங்கிக்கிட்டாலே போதும். அது உங்களை மாதிரி. நீங்க இந்த சமயத்துல வந்தது ஒரு வகையில நல்லதா போச்சு. ஏன்னா நானே உங்களை வந்து பார்க்கணும்னு இருந்தேன். நீங்க கேட்டிருந்தீங்க இல்லையா உங்களோட கிராமத்துக்கான ஒரு சின்ன ஃபண்ட், உங்களோட பிரேயர்ஸ் அவங்க காதுல ஒளிச்சிருக்கு, இந்தாங்க அதுக்கான ஃபண்ட். சோ அதை வந்து அவர் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த செக்ல இவர் கேட்டதை விட அதிகமான பணம் வந்து இவருக்காக அவங்க அனுப்பியிருக்காங்க. இந்த ஈஸ்டர் ஒரு மிராக்கிள உங்களுக்காக கொண்டு வரும்
அப்படிங்கறத நம்ம பிஷப்புமே சொல்றாரு. சோ இதெல்லாம் பார்த்ததும் நம்ம ஹீரோ வந்து மனசு மாறி அந்த டேப் ரெக்கார்டரை அவரோட சுட்கேஸ்லயே வச்சிடறாரு. இப்ப அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ அவருக்கு கிடைச்ச ஃபண்டை வச்சு அந்த ஹாஸ்பிட்டலுக்கா இருக்கட்டும் அந்த கிராமத்துக்கா இருக்கட்டும் தேவைப்பட்ட எல்லா பொருட்களையும் அவர் வாங்கிட்டு வராரு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. அவருக்கு இன்னும் அவர் பண்ண பாவத்துல இருந்து மன்னிப்பே கிடைக்கல. தினமும் ராத்திரி அந்த டேப் ரெக்கார்டரை போட்டு அவர் பிளே பண்ணி பார்த்து இன்னமும் மனசுடைஞ்சு போயிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம கடவுள் கிட்ட அதுக்காக அவர் மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாரு. இந்த சமயத்துல என்ன ஆகும்னா அந்த சர்ச் ஹால்ல வந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேட்கும். இவருக்கு உண்மை புரியல. உடனே இவர் என்ன பண்றாருன்னா விளக்கு எடுத்துட்டு அங்க போறாரு. அங்க போய் பார்த்தா அங்க கும்மு இருட்டா இருக்கும். அங்க இருக்கிற சேர்ஸ் எல்லாம் காலியா இருக்கும். ஏன்னா ராத்திரி நேரம் தானே, யாரும் இருக்க மாட்டாங்க. சரி அங்கதான் சிலுவை இருக்கும்ல, அதை வந்து கும்பிட்டுட்டு திரும்ப அவரோட ரூம் போலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா அந்த சிலுவையில இயேசுவை காணோம். இவருக்கு லிட்டரலி ஒண்ணுமே புரியல. இந்த சமயத்துல பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். பார்த்தா கீழே எல்லாம் ஒரே ரத்தமா இருக்கும். அதோட தடையும் நேரா அந்த ஹாலோட கார்னருக்கு போற மாதிரி இருக்கும். இவரும் என்ன பண்றாருன்னா அதை ஃபாலோ பண்ணி போறாரு. இந்த மாதிரி போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ஹாலோட கார்னர்ல ஒரு வயசான நபர் ஓரமா இருந்து அழுதுகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு சார் இங்க என்ன பண்றீங்க, நீங்க வீட்டுக்கு போகலையா அப்படின்னு கேட்கும்போது அவர் பாக்குறதுக்கு லைட்டா ஜீசஸ் மாதிரியே இருக்கும். நம்ம ஹீரோவும் அவரை போய் தொடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவர் திரும்பி அவரோட முகத்தை காட்டுவாரு பாருங்க. நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுரும். உடனே அவர் என்ன பண்றாருன்னா நம்ம ஹீரோ புடிச்சு கடிக்க வரும்போது கட் பண்ணா இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு ஒரு கனவு மாதிரி காட்டுறாங்க. அவரா பயத்துல பயங்கரமா மூச்சு வேற வாங்கிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல அவருக்கு ஒரு போன் கால் வரும். சோ அந்த பக்கம் இருந்து யார் கால் பண்றான்னு பார்த்தா அவர் பேர் வந்து உழிபே. அது யாருன்னு தெரியுதா? அந்த சென்ட்ரல் ஜெயில் ஒண்ணு இருக்குமே, அந்த ஜெயிலோட வார்டன் தான் அவரு. சரி சொல்லுங்க உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி எங்க செல்லுல ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை இருக்கு. சரி என்ன உடம்பு சரியில்லையா, அதுக்கு டாக்டர் யாராவது நான் அனுப்பி விடணுமா? அப்பதான் அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு பாருங்க, அவளுக்கு தேவைப்படுறது டாக்டர் கிடையாது, அவளுக்கு தேவை ஒரு பிரீஸ்ட், அது பர்சனலி நீங்க தான் வேணும் அப்படின்னு அவ கேக்குறான்னு அவர் சொல்றாரு. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அதனாலே அடுத்த நாள் காலையில என்ன பண்ணுவாருன்னா அந்த ஜெயிலுக்கு வந்து அவர் போறாரு. கூட நம்ம நெல்சனும் வருவாரு. அவர் ஆல்ரெடி அந்த பொண்ணை வந்து செக் பண்ணி பார்த்திருப்பாரு. அந்த பொண்ணு கிட்டத்தட்ட 2 வாரமா எதுவுமே சாப்பிட்டிருக்க மாட்டான். ஆனா இன்னமும் அவ உயிரோட இருக்கா. இது எப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவர் சொல்றாரு. அண்ட் உள்ள போன உடனே அந்த வார்டனும் சொல்றாரு, நாங்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை எல்லாமே பண்ணி பார்த்துட்டோம். ஆனா எங்களால எதுவுமே பண்ண முடியல. உள்ள போறதுக்கே நாங்க நடுங்க வேண்டியதா இருக்கு. கடைசியா நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க 2 பேத்தையுமே உள்ள கூட்டிட்டு போறாங்க. அண்ட் அந்த செல்லை பார்க்கும்போதே தெரியுது மத்த செல்லை தாண்டி அது ரொம்ப ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்கும். இந்த மாதிரி சொல்லி அந்த டோர் ஓபன் பண்ணி இவங்க உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு பொண்ணு ஒரு மாதிரி வியர்டா உட்காந்துட்டு இருப்பா. அண்ட் அந்த பொண்ணு பேரு வந்து எஸ்பரன்சா. நம்ம ஹீரோ வந்து அவ பேரை சொல்லி கூப்பிடும் போது அப்பதான் அவ திரும்பி பாக்குறா. பார்த்தா அவளை பாக்குறக்கே ரொம்ப கொடூரமா இருக்கும். அவ என்ன சொல்றான்னா இந்த ஈஸ்டர் ஒரு மிராக்கிள கொண்டு வரும் அப்படின்னு அவ சொல்லுவா. எப்படி நம்ம ஹீரோ கேட்கும் போது உயிர் தெளிதல் அப்படின்னு அவ சொல்றா. அங்க 5 கூடு இருக்குல்ல, அது என்னன்னு தெரியுதா? அது அந்த குழந்தைங்க. அந்த குழந்தைங்களுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? நீ யாரு? நம்ம ஆல்ரெடி சந்திச்சிருக்கோம் ஃபாதர். மகளிய உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நம்புறேன் அப்படின்னு அவ சொல்லுவா. ஆக்சுவலி அன்னைக்கு மகளியோட உடம்புல எந்த சாத்தான் ஊடுருவிச்சோ அதே சாத்தான் தான் எஸ்பரன்சா உடம்புலயும் ஊடுருவி இருக்கு. இந்த மாதிரி அதை சொன்னதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவால அதை தாங்கவே முடியல. உடனே என்ன பண்ணிடுறாருன்னா அந்த இடத்த விட்டு வெளியில போயிடுறாரு. இவங்க எல்லாரும் வெளியில போன உடனே அந்த சாத்தான் உள்ள இருந்து பயங்கரமா அலறும். இதனால அந்த இடத்துல பயங்கரமான சத்தமும் கேட்குமா. இவங்களால அதை காது கொடுத்து கூட கேட்க முடியறது இல்ல. எல்லாருமே அந்த இடத்துல நிலக்குலைஞ்சு போயிடுறாங்க. இப்ப அதுக்கப்புறமா இந்த வார்டன்ஸ் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாருங்க நீங்க ஒரு எக்ஸோரிசம் பெர்ஃபார்ம் பண்ணி அந்த குழந்தையை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ அதுக்கு என்ன சொல்லியிருப்பாருன்னா 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு எக்ஸோரிசம் பெர்ஃபார்ம் பண்ணேன். அதுவே என்னோட கடைசியா இருக்கணும்னு நான் ஆசையும் பட்டேன். ஆனா நீங்க ஒரு தடவை அந்த பொண்ணோட அம்மாக்காகவாது இதை பத்தி யோசிச்சு பாருங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி சொல்லும் போதுதான் பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு வந்து எனக்காக நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது யாருன்னு பார்த்தா அதுதான் மகளி. உன்னோட பொண்ணுக்காக இதை நீ பண்ணு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா இவங்க வெளியில போய் தனியா பேசவும் ஆரம்பிப்பாங்க. அவங்க அவங்களோட குமரல்களை சொல்லும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நான் சத்தியமா அடிச்சு சொல்றேன் மகளி, அதை பண்ணது நான் கிடையாது. அந்த சமயத்துல நான் பொசஸ் ஆயிருந்தேன். ஒரு தடவை இந்த பொண்ணோட முகத்தை பாருங்க, இதுதான் அவளோட உண்மையான முகம். உண்மையிலேயே நீ பண்ண தப்புக்கு மன்னிப்பு வேணும்னா அவளை நீ காப்பாத்து, உன்னோட பொண்ணை காப்பாத்தி கொடு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த பிலிப்பேங்கிற அந்த சின்ன பையனை வந்து காட்டுறாங்க. அவன் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம அந்த இடத்துல இறந்துட்டான். கிட்டத்தட்ட இதோட 5 குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க. அந்த உடம்புல எந்த ஒரு நோய்க்கான அறிகுறியுமே இல்ல. அது ஒரு வேளை வைரஸா இருக்கும்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஆனா இறந்துட்டான். சோ இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துக்கு அந்த பிலிப்போட அம்மா வராங்க. அவங்க வந்து தான் குழந்தைய பாக்குறாங்க. பார்த்த உடனே அந்த அம்மாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோ அவங்கள போய் சமாதானப்படுத்துறாரு. இதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி நம்ம ஹீரோ அவரோட ஆர்ஃபனேஜ் குழந்தைங்க கூட இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி தான் அந்த குழந்தைங்களுக்கு அவர் என்ன ரொம்ப பிடிக்கும். அவருக்கு அந்த குழந்தைங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி
இவங்க வந்து சந்தோஷமா இருக்கிறத வெளியில 2 பேர் இருந்து பாக்குறாங்க. அது யாருன்னு தெரியுதா? அதான் மகளி. கூட இன்னொரு சிஸ்டருமே இருப்பாங்க. அவங்க பேரு வந்து கமிலா. மகளி இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்பதான் அவங்களுக்கு பழைய விஷயம் ஒண்ணு வந்து ஸ்ட்ரைக் ஆகும். அதாவது அது 18 வருஷத்துக்கு முன்னாடி மகளி இதே மாதிரிதான் அங்க இருக்கிற குழந்தைங்கள அவங்க கவனிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு அவங்க மேல ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும். அவருக்கு அவங்கள ரொம்பவே பிடிக்கும். அந்த சமயத்துலதான் ஒரு குட்டி பொண்ணு சிஸ்டர் மகளி கிட்ட ஒரு கேள்வி கேப்பா. எதுக்காக ஜீசஸ் அனாத குழந்தைங்களை வந்து மறந்துடுறாரு? கமிலா, நீ ஏன் இப்படி நினைக்கிற? அவரு வந்து உங்களை மறக்கல, அதை நாங்க பார்த்தோம். உங்களோட பெட்டு கடியில அவரு ஏதோ ஒண்ணு வச்சுட்டு தான் போயிருக்காரு. இந்த மாதிரி இவங்க சொல்லும் போது எல்லாருமே அவங்களோட கிஃப்ட்ஸ் எடுத்துட்டு வந்து பாக்குறாங்க. இத வந்து நம்ம மகாலி பார்த்து நினைச்சு ரொம்பவே வேதனைப்படுவாங்க. அப்பதான் அந்த கமாலி வந்து அவங்கள பார்த்து, சிஸ்டர் மகாலி நீங்களா? கமிலா நீயா? இவங்க 2 பேரும் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் ஒன்னா மீட் பண்றாங்க. அதனாலே அவங்க கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நாள் ராத்திரி நம்ம ஹீரோ அவரோட பொண்ணோட போட்டோவை வச்சு பார்த்துட்டு இவளை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு நினைச்சு அடுத்த நாள் பிஷப் கிட்ட போய் இத பத்தி சொல்றாரு. அந்த எஸ்மரன்சாவோட அந்த வீடியோ வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணி ஒரு டேப்பா வச்சிருப்பாரு. அத பிஷப்புக்கு போட்டு காட்டும் போது அவரால் இதை நம்பவே முடியல. இதையெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட எல்லா சப்போர்ட்டும் உனக்கு இருக்குது பீட்டர், ஆனா அந்த வேட்டிகன் வந்து நமக்கு அப்ரூவல் கொடுக்கணுமே. இங்க பாரு, அது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீ வேலையை தொடங்க பீட்டர், மத்த எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். இவங்களோட பெர்மிஷனுக்காக வெயிட் பண்ணி ஒரு அப்பாவி பொண்ணோட உயிரை நம்ம இழந்துடக்கூடாது. அப்படி நீங்க எனக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இந்த தாட்டி என் கூட இன்னொருத்தரையும் நான் சேர்த்துக்கலாமா? யாராவது நீங்க பார்த்து வச்சிருக்கீங்களா? சோ அந்த மாதிரி அவரை கேட்கும்போது அப்பதான் காட்டுறாங்க யாருன்னு தெரியுதா? அது நம்ம மைக்கேல். அவரை நம்ம ஹீரோ கூப்பிட்டாருங்கிறக்காக மெக்சிகோ சிட்டிக்கு லண்டன்ல இருந்து வந்துட்டாரு. ஃபாதர் மைக்கேல், 2 நாள்ல வரேன்னு சொல்லிட்டு 18 வருஷம் கழிச்சு எப்படியோ வந்துட்டீங்க. நான் நரகத்துக்கே போகும்போது மெக்சிகோக்கு என்னால வர முடியாதா என்ன? சோ அவர் எப்பவுமே இப்படிதான் நம்ம ஹீரோவை லைட்டா கலாய்க்கவும் செய்வாரு. ஆனா 2 பேரும் இணைப்பெரியா சகோதரர்கள். அதுக்கப்புறமா இவங்க வந்து தனியா பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 18 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு சாத்தான அடக்க முயற்சி பண்ணிருப்பாரு. அதே சாத்தான் தான் இப்ப அவரோட பொண்ணு உடம்புலயும் ஊடுருவி இருக்கு. அந்த சாத்தானோட பேரு பால்பன். ஃபாதர் மைக்கேல் இதுக்கு முன்னாடி பால்பன் கூட சண்டை போட்டு அவரை வந்து தோக்கடிச்சிருக்காப்ல. அத பத்தி நம்ம ஹீரோ வந்து சொல்லும் போது, நீ மட்டும் பண்ணது என்னவா? 18 வருஷத்துக்கு முன்னாடி நீயும் அவனை அந்த உடம்புல இருந்து விரட்டினியே. ஆனா நம்ம ஹீரோ தயங்கிட்டு என்ன சொல்றாருன்னா, நான் எதுவுமே பண்ணல ஃபாதர். அந்த பால்பன் மகாலியோட உடம்புல இருந்து என் உடம்புக்குள்ள வந்து அதுக்கப்புறம் காணாம போயிருச்சு. இதுக்கு வாய்ப்பே இல்ல. பால்பன் ஒருத்தரோட சோலை எடுக்காம அது அவங்கள விட்டு போகாது அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இப்ப அந்த நாள் ராத்திரி நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, விறகெல்லாம் வச்சு நெருப்பு மூட்டி அந்த டேப் ரெக்கார்ட் இருக்கும் இல்லையா, அத அந்த நெருப்புல போட்டு எரிக்கிறாரு. அண்ட் அந்த மெமரிஸ் எல்லாமே அதோடய அழிஞ்சு போகட்டும் அப்படின்னு அவர் விரும்புறாரு. இப்ப இந்த சமயத்துல ஃபாதர் மைக்கேலுமே அங்க வருவாரு. ஏன் உனக்கு தூக்கம் வரலையா? எனக்கு புரியுது, அந்த கெட்ட கனவுகளால தானே. அப்ப இத குடி, நான் வாழ்நாள்ல ருசிச்சதுலயே இதுதான் ரொம்ப அருமையான ஹோலி வாட்டர் அப்படின்னு சொல்லி சரக்கு எடுத்து கொடுக்குறாரு. சரி இப்ப சொல்லு, உன்னோட நைட் மேர் என்னன்னு. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு, என்னோட கனவுல நான் ஜீசஸ பார்த்தேன். அதுவும் அவரு டெவிலால பொசஸ் ஆகப்பட்ட நிலைமையில இருந்திருந்தாரு. அதாவது கடவுளுக்கே பேய் பிடிச்ச மாதிரி அவரோட கனவுல வந்தது அப்படிங்கறத சொல்லும் போது இது கேட்ட உடனே அவருக்கு தூக்கி வாரி போட்டுரும். இப்ப அதே சமயம் அந்த சர்ச்ல நம்ம கமிலாவை வந்து காட்டுறாங்க. அவ என்ன பண்றான்னா, விளக்க பத்த வச்சுட்டு பிரேயர் பண்ணும்போது அவளோட முகத்துல ரத்தம் வந்து சிந்தும். நிமிர்ந்து மேல பார்த்தா அந்த மேரியோட சிலையே அங்க இருக்காது. அப்ப அந்த சமயத்துல கீழே எல்லாம் ஒரே ரத்தக்கரைகளா இருக்கும். அந்த ரத்தக்கரை எங்க போகுதுன்னு இவ ஃபாலோ பண்ணி போகும்போது அந்த இடத்துல துணியில ஏதோ ஒரு மூடப்பட்ட விஷயம் இருக்கும். அத அவ திறந்து பார்க்கும்போது தான் தெரியுது, அதுக்குள்ள இறந்த நிலைமையில கை குழந்தை இருக்கிறத அவ பாக்குறா. இத பார்த்த உடனே அவ அந்த இடத்துல கதற ஆரம்பிக்கிறா. இப்ப இந்த சமயத்துல இவளுக்கு பின்னாடி இருந்த அந்த சிலை மெதுவா இவளை நோக்கி வரும். இவளு திரும்பி பாக்குறா, பார்த்தா அந்த இடத்துல இருக்காது. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பயந்து போய் அங்கிருந்து எந்திரிச்சு நிக்கும் போது பின்னாடி இருந்து வந்த ஏதோ ஒரு விஷயம் அவளை தரன்னு இழுத்துட்டு போயிடும். இந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோவோட அந்த ஆர்ஃபனேஜ் குழந்தைங்களை வந்து காட்டுறாங்க. எல்லாருமே நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பையனுக்கு மட்டும் முழிப்பு வரும். அவன் எந்திரிச்சு பார்த்தா கதவு ஓபனா இருக்கும். அது மட்டும் இல்லாம வெளியில இருந்து ஒரு பொண்ணோட பாடல் குரல் வந்து கேட்கும். இந்த குட்டி பையன் என்ன பண்றானா, வேக வேகமா போய் அந்த கதவை வந்து லாக் பண்ணிடுறான். அந்த மாதிரி சாத்தும் போது அந்த பாட்டு பாடுற குரல் நின்னுடும். ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த கதவை யாரும் வேகமா தட்டுறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு எல்லா குழந்தைகளும் எந்திரிச்சிருவாங்க. இந்த மாதிரி கதவு தட்டும் போது போக போக என்ன ஆகுதுன்னா, அந்த கதவு உடஞ்சு போற நிலைமைக்கு வந்துரும். ஒரு கட்டத்துல அந்த கதவே உடைஞ்சு கமிலா பேய் பிடிச்ச நிலைமையில அந்த இடத்துக்கு வருவா. இத பார்த்த உடனே எல்லா குழந்தைங்களும் அலறி அடிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சத்தம் நம்ம பசங்க 2 பேத்துக்கும் கேட்டுரும். உடனே குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக அங்க போறாங்க. அந்த கமிலா பசங்களை அட்டாக் பண்ண வரும்போது பின்னாடி வந்த நம்ம மகாலி அவளை வந்து தடுக்க பாக்குறா. ஆனா அவளால எதுவுமே பண்ண முடியல. அதுக்கு மாறா கமாலி அவளை கொல்ல பாக்குறா. அவளால அங்கிருந்து தப்பிக்கவும் முடியல. அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துக்கு வந்த ஃபாதர் மைக்கேல் சிலுவையை நீட்டி அதை வந்து கட்டுப்படுத்த
கட்டுப்படுத்துறாரு. ஒரு வழியா 2 பேருமா சேர்ந்து அவளை வந்து கட்டுப்படுத்திடுறாங்க. அது முடிச்ச உடனே வேக வேகமா நம்ம ஹீரோ பசங்களை போய் அவர் வந்து பாக்குறாரு. பசங்க எல்லாருமே ரொம்ப பயந்து போயிருவாங்க. அந்த சமயத்துல தான் அவர் ஒரு விஷயத்த வந்து நோட்டீஸ் பண்றாரு. என்னன்னா அந்த பசங்களோட முகத்துல ஸ்டார்டிங்ல பிலிப்பையோட முகத்துல பாத்திருப்போமே அதே மாதிரி மார்க்ஸ் வந்து இருக்குது. சோ இது அந்த நோய்க்கான அறிகுறி தான். இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம பசங்க 2 பேரும் எஸ்பெரான்சா வந்து பே அவுட்றதுக்காக போவாங்க. அந்த மாதிரி அவரை வந்து கூட்டிட்டு போகும்போது மைக்கேல் அந்த இடத்தையெல்லாம் பார்த்து, என்ன கொடூரம் இது பீட்டர், இது வந்து 3rd வேர்ல்டு பிரிசன், இல்ல எனக்கு புரியல, நான் இந்த இடத்துல ஹோலி வாட்டர் தெளிக்கிறதா இல்ல ப்ளீச்ச போட்டு கழுகுறதா, இந்த மாதிரி பேசிக்கிட்டே எஸ்பெரான்சாவோட ரூம்குள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா அங்க ஏகப்பட்ட கோடுகளை அவ வரைஞ்சு வச்சிருப்பா. அந்த இடத்துக்கு வந்த உடனே அவ என்ன சொல்றான்னா, இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான் பீட்டர், உன்னோட குழந்தைங்களை நான் இந்த இடத்துல வச்சு எரிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ செம்ம காண்டாயிருவாரு. ஒரு கட்டத்துல அவளை அடிக்கலாம் அப்படின்னு போகும்போது மைக்கேல் புடிச்சு, எங்க பாரு கொஞ்சம் அமைதியா இரு, அவளோட இந்த சீப் ட்ரிக்ஸ்க்கெல்லாம் நீ வந்து ஏமாந்து போயிடாத, இவ எவ்வளவு பயங்கரமா பேசுறா, இவ பேசுறத கேட்டு அங்க இருக்கவங்க எல்லாருமே பயந்தாலும் மைக்கேல் இருக்காரு இல்லையா, அசால்ட்டா டீல் பண்றாரு. ஆமா நீ என்னமோ பெரிய டீமனாமே, இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் பயன்படுத்திட்டு இருக்க, ப்ரூவ் பண்ணு நீ ஒரு டீமன்னா, எங்களுக்கு அதை காட்டு. சோ இந்த மாதிரி சொல்லும்போது அவ எதுவுமே பண்ண மாட்டான். இங்க பாருங்க ஜென்டில்மேன், இந்த பொண்ணோட உடம்புல டீமனும் இல்ல ஒன்னும் இல்ல, நம்ம வந்து நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போகும்போது அந்த டோர் தானா சாத்தும். அண்ட் இத பார்த்தும் மைக்கேல் வந்து அசரல. இது சாதாரண டெலிகைனசிஸ் பவர் தானே, நான் இதை நிறைய வில்லேஜ்லயே பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த சமயத்துல அவ என்ன பண்றான்னா அவர் மேல வாந்தி எடுத்துருவா. அந்த மாதிரி வாந்தி எடுக்கும் போது அதுல பாத்தீங்களா அந்த ஜெயில் வார்டனோட 2 விரல ஸ்டார்டிங்ல அவ கடிச்சு எடுத்திருப்பாளே அந்த விரல் வந்து கீழே வந்து விழுகும். இந்த மாதிரி எல்லா செட்டிங்களும் அவ பண்ணும்போது இப்பவும் மைக்கேல் என்ன சொல்றாருன்னா, நீ என்னதான் ஒரு டீமனா இருந்தாலும் ரொம்ப லோவஸ்ட் கிரேடா தான் இருப்ப, உன்னையெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு ரொம்ப கேவலமா அந்த டீமனை பத்தி பேசுவாரு. இதனால அது செம்ம காண்டாக்கி என்ன பண்ணிரும்னா அவரே இப்ப அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அது அதோட சக்தியை பயன்படுத்தி அவரை கட்டி போட்டு வச்சு அவரை செயலுக்கு செஞ்சிடும். இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா அங்க இருக்கிற எல்லா ஜெயில் கைதிகளும் அலற ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு அந்த வார்டன் போய் பார்க்கும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பித்து பிடிச்ச மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா எஸ்பெரான்சா அவ கட்டி போட்டு வச்ச அந்த சங்கிலியை உடைச்சுக்கிட்டு வேகமா வந்து மைக்கேலோட காதை கடிச்சு துப்பிடுவா. காப்பாத்த போனா நெல்சனா இருக்கட்டும் நம்ம ஹீரோவா இருக்கட்டும் 2 பேரையும் அடிச்சு பார்க்க விட்டுருவா. அந்த மாதிரி அவங்கள அடிச்சு போட்டுட்டு மைக்கேல கொலை பண்ணலாம் அப்படின்னு வரும்போது கரெக்டா பிளான் பண்ணி நெல்சன் என்ன பண்றாருன்னா மயக்க மருந்தை எடுத்து அவ மேல இன்ஜெக்ட் பண்ணிடுறாரு. இதனால அவ அங்கேயே மயங்கி விழுந்துருவாளா. கொஞ்சம் நேரத்திலேயே அவங்க அம்மாவும் அங்க வந்துருவா. சோ அவங்களால இதை பார்க்கவே முடியல. சோ இப்போ இவங்களுக்கு ஒரு எக்ஸாரிசமா பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அதுக்காக இவங்க பேசிட்டு இருக்கும்போது மைக்கேல் என்ன சொல்றாருன்னா, இந்த பிரிசன்ல இருந்து எல்லாரும் காலி பண்ணி போகணும், நாங்க மட்டும் தான் இங்க இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லும்போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இது என்ன நீங்க நினைச்ச மாதிரி கல்யாண மண்டபம்னு நினைச்சீங்களா, நினைச்ச நேரத்துக்கு வந்து புக் பண்றக்கும் நினைச்ச நேரத்துக்கு வந்து வெளியில போக சொல்றக்கும் அவங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தாலும் இவங்க முடியாதுன்னு தான் சொல்றாங்க. அப்ப அந்த சமயத்துல நெல்சன் என்ன சொல்றாருன்னா, சிம்பிளா என்னால மத்தவங்களை தூங்க வைக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆக்சுவலி இது நல்ல ஐடியா தானே. உடனே நெல்சன் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு செல்லுக்கா போய் அங்க இருக்கிறவங்களுக்கு மயக்க மருந்தை வந்து இன்ஜெக்ட் பண்றாரு. இதனால அந்த பிரிசன்ல இருக்கிற எல்லாருமே தூங்கிடுவாங்க. இந்த மாதிரி நெல்சன் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கும் போது இங்க நம்ம பசங்க எக்ஸாரிசம் பண்றதுக்கான எல்லா வேலைகளும் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்ம மைக்கேல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லுவார். கடவுள் இருக்காங்கன்னு நம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க, கடவுள் இல்ல அப்படின்னு நம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இது வந்து ஒரு பெரிய விஷயம் நான் சொல்ல மாட்டேன். நீ தான் கடவுள் அப்படின்னு எப்ப நீ நம்புறியோ அப்ப இந்த உலகத்தையே எதிர்த்து உன்னால நிக்க முடியும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இப்ப அதுக்கப்புறமா இப்பதான் வந்து மகாலி நம்ம ஹீரோ கூட ரொம்பவும் நல்ல விதமா பேசுறாங்க. நான் அன்னைக்கு பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது அவங்க வந்து அதெல்லாம் வேண்டாம், நீங்க எந்த தப்புமே பண்ணல, இன்ஃபேக்ட் நீங்க அன்னைக்கு அங்க வரலைன்னா எனக்கு என்னோட பொண்ணு கிடைச்சிருக்க மாட்டா, அவ என்னோட கிஃப்ட். இப்ப இந்த சமயத்துல அந்த வார்டன் எல்லாம் வந்து எல்லா டோருமே நல்லா டைட் செக்யூரிட்டியா லாக் ஆயிருக்கு, நாளைக்கு காலையில தான் நாங்க இங்க வருவோம். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவும் என்ன பண்றாருன்னா அதுக்குள்ள போறாரு. அப்படி போகும்போது மகாலி அவளை காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது கடவுள் மேல சத்தியமா நான் அவளோட தான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போறாரு. இப்ப அதுக்கப்புறமா நம்ம பசங்க 2 பேரும் அவுட்ஃபிட் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு எக்ஸாரிசம் பண்றதுக்காக உள்ள போறாங்க. அந்த மாதிரி இவங்க உள்ள போகும்போது திடீர்னு பவர் கட் ஆயிரும். இந்த நேரத்துல நெல்சன் உள்ள ஆல்ரெடி இருப்பாரு. அவரு வந்து இந்த மயக்க மருந்து எல்லாத்தையுமே சிரிஞ்சில ஏத்திட்டு இருப்பாரு. அவருமே ஃபியூஸை வந்து போட்டு பாக்குறாரு, ஆனா அது வேலை செய்யல. இவங்களோ டார்ச் லைட்டை வச்சுட்டு தான் அங்க இருந்து போறாங்க. நெல்சனும் வேற ஏதாவது பவர் சாக்கெட்ல ஃபியூஸ் போயிருக்குமா அப்படின்னு போய் செக் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அந்த சமயத்துல தான் ஒரு விஷயத்த பாக்குறாரு. என்னன்னு பார்த்தா அங்க இருக்கிற எல்லா செல்லோட கேட்ஸும் ஓபன் ஆயிருக்கு. இங்க நம்ம பசங்க எஸ்பெரான்சாவோட டோர் ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்தா அங்க அவளை காணோம். அங்க இருக்கிற எல்லா நேம்ஸுமே அந்த ஊர்ல இருக்கிற குழந்தைங்க, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஆர்ஃபனேஜ் குழந்தைங்களோட பேர்கள் தான் அங்க இருக்கும். இது எல்லாத்தையுமே அவ தான் வரைஞ்சு வச்சிருக்கா. இதை எல்லாத்தையுமே இவங்க பார்த்துட்டு இருக்கும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த டோர் தானா சாத்திரும். நெல்சன் ஒவ்வொரு செல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது அப்பதான் அவர் கவனிக்கிறாரு, ஒரு செல்லுல ஸ்டார்டிங்ல பார்த்திருப்போமே ஒரு வார்டன், அந்த ஆளு மோசமான நிலைமையில இறந்து கிடக்குறான். இவருக்கா இதை
பார்த்த உடனே அள்ளு விட்டுரும். உடனே பீட்டர்னு கத்த ஆரம்பிச்சிருவாரு. ஆனா இந்த சமயத்துல தான் தூரத்துல ஒரு பொண்ணு அழுகிற சத்தம் வந்து இவங்களுக்கு கேட்கும். அவளை பாக்குறக்கே ரொம்ப வியர்டா இருக்கா. அது மட்டும் இல்லாம உடம்ப எல்லாத்தையுமே அவ காயம் பண்ணி வச்சிட்டு இருக்கா. இத பார்த்த உடனே இவர் என்ன பண்றாருன்னா டக்குன்னு ஒரு சிரிஞ்சியை எடுத்து அதுல அந்த மயக்க மருந்தை ஏத்தி அவன் மேல போடலாம் அப்படின்னு வரும்போது பின்னாடி இருந்து வந்த ஒரு பொண்ணு கத்தியை எடுத்து நெல்சனோட உடம்புலயே சொருவிடுவா. அந்த சிரிஞ்சியா ஒரு கை நலவி கீழே விழுந்துரும். இப்ப இந்த சமயத்துல நம்ம பசங்க மாட்டிட்டு இருந்தா அந்த ரூமோட டோர் தானா திறக்கும். உடனே நம்ம பசங்க என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா வெளியில வந்து நெல்சன் நெல்சன் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு வராங்க. இப்படி இவங்க வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு இந்த செல்லோட கேட்ஸ் எல்லாம் ஓபனா இருக்கிறத பார்த்த உடனே அள்ளு விட்டுரும். இந்த மாதிரி மெதுவா நடந்து வந்துட்டு இருக்கும் போது தூரத்துல ஏதோ ஒண்ணு ஊர்ந்து வர்ற மாதிரி இருக்கும். இவங்களா என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயே சில மாதிரி நிக்கிறாங்க. அப்படி ஊர்ந்து வர்றது யாருன்னு பார்த்தா அது நம்ம நெல்சன். இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ போய் நெல்சன் உனக்கு ஒன்னும் ஆகாது, நாங்க இருக்கோம், உனக்கு ஒன்னும் ஆகாது, நாங்க உன்னை காப்பாத்தி தான் கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து கடைசி நேரத்துல ஏதோ ஒண்ணு சொல்ல வரான். ஆனா அது என்னன்னு தெரியல. அப்படி அவன் என்ன சொல்ல வரான்னு தெளிவா கேட்கும் போதுதான் தெரியுது இங்க இருந்து ஓடிருங்க அப்படின்னு அவன் சொல்றான். பார்த்தா இவங்களுக்கு பின்னாடி 3 பேர் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வராங்க. நம்ம மைக்கேல் பார்த்துட்டு சும்மா விடுவாரா? உடனே அவரோட சிலுவையை எடுத்து அவங்கள கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. இப்ப அதே சமயம் இந்த பக்கம் ஒரு பொண்ணு கத்தியை எடுத்துட்டு இவங்களை கொலை பண்றதுக்காக வரா. நம்ம ஹீரோவை என்ன பண்றாருன்னா சிலுவையை நீட்டி அதை வந்து கட்டுப்படுத்த ட்ரை பண்ணும்போது அவரோட பிரேயர்ஸ் எதுவுமே வேலை செய்யற மாதிரி தெரியல. இந்த மாதிரி மைக்கேல் புனித வரிகளை சொல்லிட்டு இருக்கும் போது தூரத்துல ஒரு சிலை வந்து வரும். அது என்ன பண்ணுதுன்னா அதோட சக்தியை பயன்படுத்தி இவரோட கையில இருக்கிற சிலுவைய உருக்க ஆரம்பிச்சிடும். வெப்பம் தாங்க முடியாம அவர் அதை கீழே போட்டுருவாரு. ஆக்சுவலி இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற எஸ்பரன்ஸா தான். அவளுக்குள்ள இருக்கிற சாத்தான். நம்ம ஹீரோ புனித வரிகளை உச்சரிச்சிட்டு இருக்கும் போது அது எதுவுமே வேலை செய்யற மாதிரி தெரியல. அந்த பொண்ணும் கதையை எடுத்து இவரை கொலை பண்ண வரும்போது அந்த இடத்துக்கு வந்த நெல்சன் அவரை காப்பாத்துறாரு. ஆனா அவரோ அந்த இடத்துல திரும்ப அந்த பொண்ணோட கையாலேயே கத்தி குத்து வாங்கி சாகுறாரு. இப்ப நிலைமை கை மீறி போனனால உடனே இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. ஆனா மைக்கேலால ரொம்ப தூரம் ஓட முடியல. அவரோட உடம்புல வேற காயம் ஏற்பட்டிருக்கு. நம்ம ஹீரோ தான் அவரை தாங்கி பிடிச்சு வேக வேகமா கிச்சனுக்கு வந்து கூட்டிட்டு வர்றாரு. அங்க வந்து இருக்கிற எல்லா பொருளையும் வச்சு அந்த டோரை மறைச்சு கொஞ்ச நேரம் இவங்க ரிலாக்ஸ் பண்றாங்க. இந்த சமயத்துல மைக்கேலுக்கு ரொம்பவே முடியாது. உங்களுக்கு ஒண்ணும் ஆகல இல்ல அப்படின்னு வந்து கேட்கும்போது அவரு என்ன பண்றாருன்னா நம்ம ஹீரோவை பிடிச்சு என்கிட்ட நீ பொய் சொல்லிட்ட, நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியலையே, உன்னோட பிரயாஸ் எதுவுமே வேலை செய்யல, அப்படி நீ என்ன பாவத்தை தான் பண்ணி தொலைச்ச, அதையாச்சும் தயவு செஞ்சு சொல்லு. அப்பதான் அவர் சொல்றாரு எஸ்பரன்ஸா 18 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு அவர் சொல்ல வர்றதுக்குள்ள அவ உன்னோட பொண்ணு. கடவுளே பீட்டர் எதுக்காக இந்த மாதிரி நீ பண்ண? இல்ல அதுக்கு காரணம் நான் கிடையாது. நான் அப்ப பொசஸ் ஆயிருந்தேன். அது பால்பனோட வேலை. நான் உன்கிட்ட அன்னைக்கு சொன்னேன் இந்த எக்ஸாரிசம் நீ பண்ணாதேன்னு. ஆனா கேட்டையா? இப்ப நம்மளால என்ன பண்ண முடியும்? உங்களால முடியும். உங்களால ஒரு எக்ஸாரிசம் பண்ண முடியும். நீ ஒரு முறை பால்பனை தோக்கடிச்சிருக்கீங்க. அப்பதான் நம்ம மைக்கேல் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு பால்பன் ஒன்னும் பொய் சொல்லல. நான் அன்னைக்கு அந்த பொசஸ் ஆன குழந்தைய காப்பாத்துறதுக்காக பால்பன் கூட ஒரு டீலை போட்டுக்கிட்டேன். என்னோட சோலை நான் அதுக்கு வித்துட்டேன் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அவங்க எல்லாருமே எனக்காக தான் இங்க வராங்க பீட்டர். நான் இறந்தேன்னா அவன் என்ன எரிச்சே சாம்பலாக்கிடுவான் அப்படின்னு சொல்லி அவரோட உடம்ப வந்து தொட்டு பார்க்கும்போது அங்க இருந்து ரத்தம் பயங்கரமா கொட்டுது. மனுஷன் இந்த மாதிரி சொல்லி அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இப்ப இதுங்க வேற இந்த சமயத்துல டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்துரும். உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அங்க இருந்து தப்பிச்சு வெளியில போய் டோர் சாத்துறாரு. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவரோட உயிருக்கு உயிரா நினைச்ச சகோதரர் இப்ப இறந்துட்டாரு. அவரோட நண்பன் நெல்சன் அவர் கூட இப்ப இல்ல. சோ இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி பயங்கரமா வேதனையை கொடுக்கும். அதனால இவர் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல ஒரு ஃபுட்டேஜை வந்து ரெக்கார்ட் பண்றாரு. அதுவும் எதுக்குன்னா அவர் 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தவறு செஞ்சிருப்பாரு. அந்த பாவம் அதை பத்தி அவர் ஒரு வீடியோவை எடுக்கிறாரு. ஏன்னா ஆல்ரெடி அவர்கிட்ட இருந்த அந்த ஃபுட்டேஜை இவர் வந்து எரிச்சிருப்பாரு. சோ இந்த வாக்கு மூலத்துல இவரோட பாவத்தை பத்தின எல்லா விஷயத்தையும் அவர் வந்து சொல்லியிருப்பாரு. அதை அவர் ரெக்கார்ட் பண்ணி பிஷப்க்கு அதை சென்ட் பண்ணிடவும் செஞ்சிருவாரு. சோ அந்த மாதிரி அவர் சென்ட் பண்ண உடனே அவருக்கு ஒரு பயங்கரமான மன நிம்மதி. இவ்வளவு நாள் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சு வேதனைப்பட்டு எல்லா விஷயங்களும் இப்ப காத்தோட காத்தா போயிடும். அதனால இப்ப அவரோட பிரேயர்ஸ்க்கும் பலம் கிடைச்சிரும். அவரு போறாரு. அந்த சிலுவையை நீட்டி புனித வார்த்தைகளை உச்சரிக்கும் போது அதுங்க எல்லாமே அவருக்கு கீழே கட்டுப்படுத்துங்க. இப்ப இந்த சமயத்துலதான் ஒரு பயங்கரமான சத்தம் என்னன்னு பார்த்தா தூரத்துல அந்த இயேசு சிலுவையை தூக்கிட்டு மெதுவா நடந்து வராரு. லிட்டரலி இந்த சீனை பாக்குறதுக்கே அவ்வளவு பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி அது வேக வேகமா வந்து நம்ம ஹீரோவை தாக்கும் போது திரும்பவும் அவர் சிலுவையை காட்டுனதும் அது அதுக்கு கட்டுப்பட்டுருது. இந்த மாதிரி அவர் விடாம புனித வரிகளை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும்போது
பின்னாடி இருந்து வந்த ஒரு பொண்ணு அவரோட தலையிலேயே அடிச்சு அவளை மயக்கப்படுத்துறாப்ல. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு முழிப்பு வரும். நம்ம ஹீரோவை அவங்க சேர்ல உட்கார வச்சு அவரை கட்டி போட்டு வச்சது மட்டும் இல்லாம எஸ்பெரன்ஸா அவரை பயங்கரமா சித்திரவதையும் படுத்துறா. உன்னால இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு அவ சொல்லும் போது எனக்குள்ள கடவுள் இருக்காரு, அதனாலதான் நாங்க அதை எடுக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு அவ சொல்லும் போது இப்ப கட் பண்ணா இங்க கமீலாக்கு முழிப்பு வரும். பார்த்தா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருப்பா. அவங்களோட ஆர்ஃபனேஜ் குழந்தைங்களுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா அந்த ரூமோட டோர் தானா க்ளோஸ் ஆகும். அந்த பால்பன் நம்ம ஹீரோவை விடுற மாதிரி தெரியல. அவருக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக சக்திய அதுங்க வெளியில எடுக்க பாக்குதுங்க. இந்த மாதிரி அங்க ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது இந்த பக்கம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த எல்லா குழந்தைங்களுக்கும் திடீர்னு ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். எல்லா குழந்தைங்களும் பயங்கரமா துடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கமீலாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே அவன் என்ன பண்றான்னா வேக வேகமா போய் கதவு திறந்து வெளியில இருந்து யாரையாவது உதவிக்கு கூட்டிட்டு வரலான்னு பாப்பா. ஆனா அந்த கதவு லாக் ஆயிருக்கும். இந்த சமயத்துல அந்த இடத்துல இருந்து ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்கும். இவளும் பயந்து பின்னாடி போயிருவா. அப்படி அது யாருன்னு பார்த்தா அது அந்த மேரி மாதாவோட சிலை. அது மெதுவா கமீலா கிட்ட வரும். அதே சமயம் இந்த பக்கம் அந்த பால்பன் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்ம ஹீரோவோட உடம்புல இருக்கிற அந்த தெய்வ சக்தியை வந்து வெளியில எடுக்க கமெண்ட் பண்றாங்க. அதே நேரம் இங்க அந்த சிலை கமீலாவை தாக்கும். அவளால அது கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியல. இப்ப என்னதானா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வாயை திறந்து புனித வரிகளை உச்சரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி உச்சரிக்கும் போது அதுங்களால அதை லிட்டரலி கேட்கவே முடியல. இப்பதான் இவரோட புனித வரிகள் எல்லாம் வேலை செய்யுது. இந்த பக்கம் கமீலா அவளோட சிலுவையை எடுத்து அதை தடுக்க பாப்பா. ரெண்டு பேரும் மாறி மாறி அந்த இடத்துல போராடிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அந்த பால்பனை என்ன சொல்லுனா, சரி நீ சொல்றது என்னவோ நான் செய்யறேன் அப்படின்னு அதுவாவே ஒத்துக்கும். எஸ்பெரன்ஸாவோட உடம்புல இருந்து நீ வெளியில வரணும். சரி 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 நான் பண்றேன். ஆனா எனக்கு ஒரு டீல பண்ணி தரணும். நீ மட்டும் என்ன கொன்னேனா உன்னோட குழந்தைங்க எல்லாருமே என் கூட நரகத்துக்கு வருவாங்க. இப்ப உனக்கு வேற வழி இல்ல பீட்டர். நீ தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. உன்னோட பொண்ணா இல்ல நீ வளர்த்த அந்த அனாதை குழந்தைங்களா? நம்ம ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. திரும்ப திரும்ப அந்த சாத்தான ஒரே கேள்வி கேட்கும் போது இப்ப உனக்கு என்னதான் வேணும், நான் உனக்கு என்னதான் பண்ணி தரணும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப அதுக்கு அந்த பால்பன் என்ன சொல்லுதுன்னா, ஓ உடம்புல இருக்கிற அந்த கடவுளை நீ வெளியேற்றணும் அப்படின்னு அது சொல்லுது. அப்படி நீ பண்ணினா எஸ்பெரன்ஸா அதுக்கப்புறம் இங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் நான் விட்டுட்டு போயிருவேன். இத கேட்ட உடனே மனசே இல்லாம நம்ம ஹீரோ இதுக்கு டீல் அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ இந்த மாதிரி சொன்ன அடுத்த செகண்டே கமீலாவை தாக்க வந்த அந்த சிலை அந்த இடத்துலயே அழிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாம எஸ்பெரன்ஸா உடம்புல இருக்கிற அந்த பால்பன் இந்த நொடியில அவளோட உடம்ப விட்டு அது வெளியேறுது. அது மட்டும் இல்லாம கமீலா திரும்பி பார்க்கும்போது அங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களும் எந்திரிச்சு பெட்ல உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க உடம்புல எந்த ஒரு மார்க்ஸுமே இருந்திருக்காது. அவங்க பிடிச்சிருக்கிற அந்த எல்லா நோயும் அவங்களை விட்டு போயிருக்கும். எல்லா பசங்களும் இப்ப குணமாயிட்டாங்க. இது தெரிஞ்ச உடனே அவளால சந்தோஷத்துல அழுகையை நிறுத்தவே முடியல. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில எஸ்பெரன்ஸாவை கூட்டிட்டு ஃபாதர் பீட்டர் வெளியில வருவாரு. அங்க இருக்கிற வார்டன்ஸ்க்கு இங்க என்ன நடந்ததுன்னே தெரியாது. மகாலி தன் பொண்ணை பாக்குறதுக்காக அவளை காத்துட்டு இருப்பாங்க. அவளை நல்லபடியா பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு இப்ப நிம்மதியாவே இருக்கு. அவங்க நம்ம ஹீரோவை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப நன்றி ஃபாதர், நீங்க தான் உண்மையான ட்ரூ செயின்ட் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ அந்த கிராமத்து மக்கள் எல்லாருக்கும் அந்த சர்ச் ஹால்ல நிறைய விஷயங்களை அவங்களுக்கு புரியும்படி எடுத்துரைச்சிட்டு இருக்காரு. கடவுளை பத்தின எல்லா விஷயங்களும் அவரு போதிக்கவும் செய்வாரு. அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா குழந்தைங்களும் இப்ப குணமாயி வந்துருவாங்க. இதனாலேயே நம்ம ஹீரோக்கு உலக அளவுல பயங்கரமான பேர் கிடைச்சிருக்கும். எல்லாருமே அவரை பாராட்டவும் செய்யறாங்க. மகாலி அதுக்கப்புறம் அவரோட பொண்ணு எஸ்பெரன்ஸா இவங்களும் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இப்ப நியூஸை எடுத்துக்கிட்டாலே எல்லா இடத்துலயும் அவரோட பேர் தான். கிட்டத்தட்ட 112 குழந்தைங்க அவரோட பிரேயர்ஸால அவர் காப்பாத்திருக்காரு. எந்த ஒரு டாக்டர்ஸாலையுமே அதை பண்ண முடியல. மக்கள் எல்லாரும் அவரை ஃபாதரா பார்க்காம அவரை கடவுளா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த சமயத்துல தான் அந்த இடத்துக்கு அந்த பிஷப் வந்து வருவாரு. நம்ம ஹீரோவும் ஆக்சுவலி ஞாபகம் இருக்கல, போன ராத்திரி அவர் அந்த வீடியோவை சென்ட் பண்ணிருப்பார்ல, அந்த குற்ற உணர்ச்சியோட அவர் முன்னாடி வந்து நிப்பாரு. பிஷப் கிட்ட வந்து அந்த வீடியோவை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அதை டெலீட் பண்ணிட்டேன் அப்படிங்கறது அவர் சொல்றாரு. நீங்க இந்த 18 வருஷம் நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இந்த மாதிரி இருக்கும்போது சாதாரண ஒரு சின்ன தப்பால, அதுவும் நீங்க பண்ணாத அந்த தப்புக்கு எதுக்காக தண்டனை ஏற்கணும்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம உங்களோட பிரேயர்ஸ் நிறைய முக்கியமான ஆளுங்களோட காதுகளுக்கு விழுந்திருக்கு. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஜாப் காத்துட்டு இருக்கு, அதுவும் அந்த வேட்டிகன் சிட்டில. அதுக்கான வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு அவர் கூட்டிட்டு போகும்போது இந்த சமயத்துலதான் எஸ்பெரன்ஸா வந்து அவரோட கையை பிடிப்பான். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா உடனே அவரோட கையை எடுத்துருவாரு. திரும்பி பார்த்து நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் நல்லா இருக்கேன், என்னை காப்பாத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அவ சொல்லுவா. அது மட்டும்
மட்டும் இல்லாம இவர் இங்க இருந்து போறனால கமிலாவும் அதை நினைச்சு ரொம்பவே வேதனைப்படுவா. சோ இவரோட நடவடிக்கையில ஒரு சின்ன மாற்றம் இருக்கிறத பிஷப் வந்து கண்டுபிடிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா அவரோட உடம்புல அந்த பிரின்ஸ் பால்பன் இப்ப அவருக்குள்ள ஊடுருவி இருக்கான். இதுக்கு வாய்ப்பே இல்ல, ஒரு சாத்தானால லிவிங் செயின்டா வாழ முடியுமா? அந்த பிரீஸ்ட் கடவுளை தியாகம் பண்ணிட்டான், அதுவும் தான் பொண்ணையும் தான் குழந்தைங்களையும் காப்பாத்துறதுக்காக. ஆக்சுவலி இவர் இப்படி சொல்லும் போதுதான் காட்டுறாங்க அந்த எஸ்பெரான்சாவோட உடம்புல இருந்தும் பூர்ணமா அந்த சாத்தான் வெளியில போகல. இப்ப இந்த மாதிரி காட்டும் போது ஃபாதர் பீட்டர் அவருக்கு வந்த அந்த ஸ்பெஷல் ஜாப ஏத்துக்கிறதுக்காக அவரு வேட்டிகன் சிட்டிக்கு மூவ் ஆகுறாரு. அதுவும் இப்ப அவரு ஒரு பிரீஸ்டா இல்லாம அவரு வந்து ஒரு லிவிங் செயின்டா, அதுவும் சாத்தானா அதுக்குள்ள போறாரு. சோ இந்த மாதிரி அதுக்குள்ள போகும்போது இப்படியாக இந்த படம் வந்து முடிவடையுது. சோ எப்படி இருந்தது? ஆக்சுவலா இந்த படம் வந்து டிஃபரெண்ட் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா? அது எப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஹாரர் மூவிஸ்ல எப்பவுமே நல்ல சக்தி வந்து ஈவிலை எதிர்த்து அந்த இடத்துல போராடும். ஆனா இந்த படத்துல நல்ல சக்தியை தோக்கடிச்சு ஈவில் ஜெயிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. சோ அது கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தனாலதான் இந்த கதையை உங்களுக்காக நான் சொன்னேன். இந்த மாதிரியான வீடியோஸை நீங்க அடிக்கடி பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.